Hello friends, welcome back to Shine Shukis Embroidery Gallery. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான ப்ளவுஸோட பேக் நெக் பேட்டர்ன் பார்க்க போறோம். இது எப்படி டிஃபரண்டான பேட்டர்னா இந்த நெக்லைன் வந்து வித்தியாசமான முறையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பெரிய ஃப்ளாரும் வந்து கம்ப்ளீட்டாக கேப்பே இல்லாமல் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜர்தோஷியும் ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் வச்சு ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இது ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரியாக தான் போட்டிருக்கு. அதாவது சாதாரண போனி குருவல் நீடில் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க கூட இந்த பேட்டர்னை வந்து தாராளமாக வந்து நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பேட்டர்னை டீட்டெயிலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பார்ப்போம் இந்த பேட்டர்னை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் ஃபுல்லாக வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். இப்போது இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு 2 சைஸில் கோல்டன் கலர் குந்தன் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று இந்த சைஸு, இன்னொன்று ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ண முடிகிற குந்தன் தான். ஆனால் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக எங்கெங்கே எந்தெந்த குந்தனை ப்ளேஸ் பண்ண போகிறேனோ அந்த டைப்பில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குந்தனை சுற்றி இந்த மாதிரி ஜர்தோஷி கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஜர்தோஷியை கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லைட்டாக வந்து ஸ்ட்ரெச் கொடுங்க. இந்த ஸ்ட்ரெச் எதுக்கு கொடுக்குறோன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீடில் வந்து உள்ளே போகும். நீங்கள் ஆரி ஒர்க்கில் பண்ணாலும் ஆரி நீடில் போட்டோனாலும் சரி, நார்மல் நீடில் ஒர்க் பண்ணிங்கனாலும் இந்த ஸ்ட்ரெச் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்க்கும் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்காம ஜர்தோஷியை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கரெக்டாக வந்து குந்தனை சுற்றி நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு குந்தனை சுற்றி ஜர்தோஷியை வச்சு கரெக்டான அளவாக வந்து பார்த்துக்குவோம். எவ்வளோ தூரம் வருதோ கரெக்டாக அந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கே கட் பண்ணுவோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் வச்சு எத்தனை குந்தனை இருக்கோ அத்தனை ஜர்தோஷி வந்து கட் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடில் அந்த சின்ன இதுக்கும் வந்து இதே மாதிரி சுற்றி கரெக்டாக வந்து வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் குந்தன் வந்து நார்மல் நீடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த பீடிங் நீடில் நம்பர் 12 ஜோதி பிராண்ட் நீடில் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ தின்னாக இருக்கும் இந்த நீடில். ஸோ இந்த நீடில் நார்மலான காட்டன் த்ரெட் போட்டிருக்கேன். இப்போது குந்தன் ஸ்டிச் பண்ணுவோம். குந்தன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் சிங்கிள் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி 4 கார்னர் இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்தோம், இப்படி போட்டு இந்த சைடு 4 கார்னர்ஸ் கரெக்டாக வந்து 4 கார்னர்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸ்லேயும் கூட 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம். ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜர்தோஷிக்குள்ளே இந்த த்ரெட் வந்து போயிடும். டபுள் த்ரெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா த்ரெட் அசிங்கமாக தெரியும். அதனால் சிங்கிள் த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறனால இந்த சைஸ்லேயும் வந்து 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்.
ஸோ இதே மெத்தடில் இப்போ எல்லா குந்தனும் வந்து ஜர்தோஷி வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு குந்தன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் இப்போ இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக வந்து ஜர்தோஷியில் சாட்டின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஜர்தோஷி ஸ்டிச் பண்ணி முடிச்சப்புறம் இந்த சில்க் த்ரெட்டை வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்ஸு இந்த கேப்லலாம் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கீழே இந்த கீழ் சைடு இருக்கிற இந்த கேப்பு இந்த கேப் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸில் ஃபில் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்பாட்டில் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்தாச்சு. இங்கே சால்னா ஸ்டிச் மாதிரி இந்த மேங்கோஸோட எட்ஜிங் வந்து இப்போ போட போகிறோம். சால்னா ஸ்டிச் ஸ்டைலில் போட போகிறோம்.
இப்போ இந்த மேங்கோக்குள்ளே வந்து ஜர்தோஷி லூப் ஸ்டிச் ஃபில்லிங் போட்டுட்ருக்கோம். ஜர்தோஷி லூப் ஸ்டிச் ஃபில்லிங் ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக இந்த மேங்கோ வந்து ஃபுல்லாக கேப் இல்லாமல் ஜர்தோஷியை நீடிலில் வச்சு லூப் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கோம். ஒரே லென்த்தாக ஜர்தோஷியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த மேங்கோஸில் ஃபுல்லாக ஃபில்லிங்கு இதே சேம் ஸ்டிச் ஃபில்லிங் வந்து போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில்லிங் பண்ணிட்டேன். ஃபில்லிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேப் இருக்கிற இடத்துல இந்த ஜர்தோஷி வச்சு சாட்டன் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்டார் மோட்டிவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த எட்ஜஸில் சக்கரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சக்கரிக்கு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீகாக் பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பீகாக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்லைனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சக்கரியில் ஸ்டோன் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் குந்தனை சுற்றி ஜர்தோஷி கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த பீடிங் நீடில் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த நீடிலை வச்சு இங்கே இந்த மயிலோட இந்த ஷேப்பிங்க்கு கவுச்சிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் இதுக்கு வந்து 2 நீடில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு நீடில் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரியும், இன்னொரு நீடில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கிற மாதிரியும் யூஸ் பண்ண போகிறேன். வந்து கட் பண்ணிக்கிறேன்.
நம்ம பீகாக்கோட டிசைனுக்கு மேலே கரெக்டாக வந்து கவுச்சிங் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ இவ்வளோ தூரம் வந்து கவுச்சிங் ஸ்டிச் வந்து செஞ்சாச்சு. ஜர்தோஷி முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் லென்த்து வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து அதே அந்த ஜர்தோஷி ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, இந்த நீடில் ஜர்தோஷி ஸ்டிச் பண்ணுற நீடிலும் இந்த நீடிலும் வந்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் ஜர்தோஷி வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த எண்டாக இருக்கிற இடத்துலையும் வந்து கரெக்டாக இன்னொரு கவுச்சிங் ஸ்டிச் வந்து கொடுத்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். இந்த கர்வை ஃபேஸ் வர்ற இடத்துல கொஞ்சம் பக்கத்தில் வந்து போட்டு கரெக்டாக அந்த டர்ன் ஆகிற இடத்துலலாம் வந்து கரெக்டாக கவுச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீட்டாக அந்த பீகாக்கோட ஷேப்பிங்கில் நின்றுடும். இப்போ என் பண்ண இடத்துல இந்த மெயினாக ஜர்தோஷி கொடுத்தோம் இல்லையா, அந்த நீடில் இருக்குது. அந்த நீடலையும் உள்ளே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா கவுச்சிங் ஸ்டிச் வந்து நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். கவுச்சிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது கால் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சென்டரில் பீகாக் சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்து ஃபில்லிங் போட போகிறோம்.
பார்ட் வர இடத்துல மட்டும் ஒரு சக்கரி கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். மிச்ச கேப் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்து ஃபில்லிங் போட போகிறோம். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதும் இந்த தோகை பகுதிக்கு ஜர்தோஷியில் லூப் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். ரெண்டு தடவை வந்து ஜர்தோஷி இப்போ வச்சாச்சு. தேர்ட் டைம் வந்து இந்த பார்ட்டுக்கு மட்டும் வந்து வைக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு அந்த ஷேப்பிங் வந்து கரெக்டாக அந்த குவிஞ்ச ஷேப்பிங்கும் இங்கே கொஞ்சம் எக்ஸஸாக வருது இல்லையா, இந்த ரெயின் ட்ராப் ஷேப்புக்கு கரெக்டாக நிற்கும். அதனால் இந்த பாதியிலேருந்து இந்த பாதி வரைக்கும் இப்போ தேர்ட் ரோ வந்து கொடுக்க போகிறோம். கார்னரில் கொடுக்கல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்டர் பாயிண்டில், அதாவது இந்த லூப் ஸ்டிச்சுக்கும் இந்த குந்தனுக்கும் நடுவில் வந்து சுற்றி ஒரு பீடும் கோல்ட் பீடும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பீகாக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த குந்தனோட இந்த கார்னர்லேயும் ஒன்று வந்து வச்சுருக்கேன். நெக்கை சுற்றி பீகாக்கு ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்லைன் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு இந்த ரோப் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நாட்டுக்கு யூஸ் பண்ணுற சேம் ரோப் தான். ஆனால் இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மெட்டீரியலாக பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரியான மெட்டீரியலில் எடுத்திருக்கேன். எடுத்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த நெக்லைனை சுற்றி இந்த ரோப்பை வந்து அட்டாச் பண்ணிக்குவோம். அதுக்கு சேம் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இதை அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் போடுறதா இருந்தாலும் கையில் நார்மல் நீடிலையும் தைக்கலாம், ஆரி நீடிலையும் வச்சு இதை ஃபஸ்ட்டு வந்து இதை கரெக்டாக வந்து நெக்லைனை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்குவோம். இந்த ரோப்பை அட்டாச் பண்ணதும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒரு ஜர்தோஷி கொடுத்து பீடும் ஒரு சக்கரையும் ப்ளேஸ் பண்ணிகிட்டே வரேன். இங்கே மார்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா சின்னதாக டிஸ்டன்ஸ் விட்டு கரெக்டாக ஒரே மாதிரி ஒரே அளவுக்கு மார்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மார்க்கிங்கில் இப்போது ஜர்தோஷி வந்து வைக்க போகிறோம்.
நெக்லைன் ஃபுல்லாக சக்கரியும் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த சக்கரியில் இங்கே நெக்லைனுக்கு வந்து க்ரீன் கலரும் மிச்ச இடத்துல எல்லாம் வந்து ஒயிட் கலரும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பேட்டர்ன் பார்க்குறீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவோட மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.